வான்வந்த தேவர்களும் ஆலயனோடு இந்திரனும் காணின்று வெற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயனை தாய்போல். தாய்போல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். தாய்க்கு என்ன சிறப்புனா, தன் குழந்தையின் குறைகளை யார் எடுத்துக்கிட மாட்டார், தாய் எடுக்க மாட்டார். நாங்க இந்த கல்வித்துறையில எந்த ஒரு அம்மாவும் என் பையன் இந்த தப்பை செய்திருப்பான்னு ஒத்துக்கிடவே செய்யாது. என் பையன் செய்ய மாட்டான். பக்கத்துல இன்னொரு பையனை கையை காட்டிட்டு போயிரு, இந்த பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. புரியுதா? அதுதான் தாய் போல் தலையளித்திட்டு. தலையளித்துனா முதல் தரமான கருணைக்கு பேரு தலையளித்தல் பேரு. தலையளித்துட்டு உள் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து. மாணிக்கவாசருடைய திருவாசகத்துக்கு சிறப்பை எதை உருக்குவதுதான், அகத்தை உருக்குவதுதான். மயிர்கால் தோறுங்கிறார, மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தவர். மாணிக்கவாசர் ஒரு இடத்துல சொல்றாரு, என் உடம்பு ஒரு 5 அடி உயரம், நீங்க இமயமலைக்குள்ள இன்பத்தை ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இருக்கீங்க. அது உட்கார்றதுக்கு இடம் இல்லாம எலும்புக்குள்ளலாம் நுழைஞ்சு பார்க்குது, அப்பவும் இடம் கிடைக்க மாட்டேங்குது. எது வழியா வெளியே வருதுங்கிறார். மயிர்கால் தோறும் வந்து தேங்கிட்டு இருக்குது, நான் என்ன செய்யன்னு கேட்கிறார். யாரு? மாணிக்கவாசர். அதைத்தான் இதுல பதிவு செய்யறார். ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதின் தெளிவில் ஒளி வந்த. தேன் மாதிரி இருக்கிறார், அமுத மாதிரி இருக்கிறார், அமுதத்தின் தெளிவு மாதிரி இருக்கிறார், ஒளியாக இருக்கிறாய். வான் வந்த வான்களே எனது பாடுதுங்கான் அம்மானாய். அடுத்த மந்திரத்தில் சொல்றாரு, கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனே, அதை கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை. எந்த சமயமா இருந்தாலும் கல்வி கட்டாயம், எந்த சமயமா இருந்தாலும். சைவம் என்ன சொல்லுதுன்னா, நான் சொல்ல ஆரம்பிச்சோம், சரியை சொன்னேன், கிரியை சொன்னேன். யோகம்ங்கிறது அக வழிபாடு. இறைவனை எங்க கும்பிடணும்? அகத்தை கும்பிடணும். ஞானம் என்பது குருவின் மூலமாக ஞானத்தை கற்று எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி. அந்த எண்ணம் வந்துட்டுன்னா அது ஞான நிலை. எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி. அதுதான் அப்பர் சுவாமிகளுடைய தாண்டகம். அதுதான் தாண்டகம்.